அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்கா இடையேயான கருத்து வேறுபாடுகள் சீக்கிரமே முடிவுக்கு வருவது போல தோன்றுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்தியாவை விட வேறு யாரும் தங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னும், சீக்கிரமே இந்தியா வருகிறாரு ட்ரம்ப், இந்த விஷயத்தால எல்லாமே அடியோட மாறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகார்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா அமெரிக்கா இடையேயான கருத்து வேறுபாடுகள் சீக்கிரமே முடிவுக்கு வருவது போல தோன்றுகிறதுங்க. ஏன்னா அமெரிக்காவின் மிக அத்தியாவசியமான ஒரு நாடு அப்படின்னா இந்தியா என குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்தியாவுக்கான அமெரிக்காவின் புதிய தூதர் ஜெர்சியோ கோர் இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குவதாக அறிவித்திருக்கார். மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்திய வருகை குறித்தும் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காரு. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே கடந்த ஆண்டு முதலே கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்துட்டு இருக்கு. இந்தியா மீது அமெரிக்கா 50% வரியை விதித்திருந்தது. இதனால இந்திய வர்த்தகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய சரக்குகள் கடுமையாக குறைந்திருந்தது. மேலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் கூட தொடர்ச்சியாக இந்தியா பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் சொல்லி வந்தாரு. ஆனா தற்போது அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரியுதுங்க. இந்தியாவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய அமெரிக்க தூதர் ஜெர்சியோ கோர் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் கவனம் பெற்றிருக்கிறது. அமெரிக்காவிற்கு இந்தியாவை விட வேறு எந்த ஒரு நாடும் அத்தியாவசியமானது இல்லை என்று ஜெர்சியோ கோர் திட்டவட்டமாகவே தெரிவித்திருக்காரு. மேலும் இன்று செவ்வாய்க்கிழமை முதல் இந்திய அமெரிக்க இடையேயான அடுத்த சுற்று வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் அப்படின்னு அவர் அறிவித்திருந்தார். இது மட்டும் இல்லாம மிக முக்கியமாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த ஆண்டுக்குள் இந்தியா வரக்கூடும் எனவும் கோர் கூறியிருக்காரு. இந்த ஜெர்சியோ கோர் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க தூதரகத்தின் சிறப்பு தூதராகவும் பொறுப்பு வகிக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் பேசிய கோர், அமெரிக்காவும் இந்தியாவும் பொதுவான நலன்களுக்காக மட்டும் இணைந்து செயல்படுவது இல்லை, உயர்மட்ட உறவாலும் பிணைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான நண்பர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது சகஜம்தான். ஆனால் இறுதியில் கருத்து வேறுபாடுகளை நண்பர்கள் எப்போதும் பேசி தீர்த்து கொள்வார்கள். வர்த்தகம் குறித்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை நடைபெறும். இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்று. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே எளிதாக ஒப்பந்தம் போட்டுவிட முடியாது. ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடந்து வந்துட்டு இருக்கு. வர்த்தகம் என்பது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முக்கியமானது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை தாண்டி பாதுகாப்பு, தீவிரவாத எதிர்ப்பு, எனர்ஜி, தொழில்நுட்பம், கல்வி, ஹெல்த் என பல துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றி வருகிறாங்க. நான் அதிபர் ட்ரம்புடன் பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கேன். பிரதமர் நரேந்திர மோடியுடன் அதிபர் ட்ரம்பின் நட்பு உண்மையானது அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்தியாவை விட எங்களுக்கு அத்தியாவசியமான நாடு வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிபர் ட்ரம்பின் இந்திய வருகை குறித்து பேசிய கோர், இது உலகின் பழமையான மிகப்பெரிய ஜனநாயகங்களுக்கு இடையே நடைபெறும் சந்திப்பு. ட்ரம்புடன் நான் கடைசியாக டின்னர் சாப்பிட்ட போது அவர் தனது இந்தியா பயணம் குறித்து நினைவு கூர்ந்தார். ஓரிரு ஆண்டுகளுக்குள் அவர் மீண்டும் இந்தியா வருவாரு அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வெனிசுலா மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்க இராணுவம் அந்த நாட்டின் அதிபர் கைது செய்து நாடு கடத்தியிருந்தாங்க. இதனால் வெனிசுலாவினுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிறதுல தெளிவில்லாத ஒரு சூழலே நிலவி வந்துட்டு இருக்குங்க. இதற்கிடையில் வெனிசுலா நாட்டின் தற்காலிக அதிபராக தானே செயல்பட போவதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது கடந்த மாத இறுதியில் வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. அந்த நாட்டின் அதிபரான மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்தும் நாடு கடத்தியிருந்தாங்க. இதனால வெனிசுலாவில் குழப்பமான ஒரு சூழலை நிலவி வந்துட்டு இருந்தது. தற்காலிகமாக அதிபர் பணிகளை அந்நாட்டின் துணை அதிபர் கவனித்து வந்திருந்தார். இருந்தாலும் அங்க ஒரு தெளிவான சூழல் இன்னுமே ஏற்படலை அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கிடையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவினுடைய தற்காலிக ஆக்டிங் அதிபராக தானே செயல்படுவேன் அப்படின்னு தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்துல அறிவித்து கொண்டிருந்தார். வெனிசுலா நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்கும்,
வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய எண்ணெயை யார் கட்டுப்படுத்துவாங்க என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு நாங்க சொல்லணும். இது தொடர்பா ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ஸ் பக்கத்துல போட்டோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதுல ட்ரம்பின் படம் இருக்கு. அதற்கு கீழே வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் ஜனவரி 2026 வரை என குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் அதில் அமெரிக்காவின் 45 மற்றும் 47வது அதிபர் ட்ரம்ப் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்காவின் அதிபரான ட்ரம்பே தற்காலிகமாக வெனிசுலா அதிபராகவும் இருப்பார் என்பதை குறிப்பிடும் வகையில் அந்த போட்டோ இருந்திருக்கு. அதை தான் ட்ரம்ப் பகிர்ந்தும் இருந்தார். இதுவே ட்ரம்பின் திட்டமா என்பது குறித்தும் விவாதம் எழுந்திருக்கிறது. கடந்த மாதம் இறுதியில் வெனிசுலா மீது அமெரிக்க படைகள் திடீரென தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. வெனிசுலாவில் இறங்கிய அமெரிக்க படைகள் அங்கு பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருந்தது. மேலும் அந்நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவி சில்லியா புரோவஸும் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டாங்க. அவர்கள் மீது போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இருவரும் தற்போது நியூயார்க் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீது வழக்கும் நடந்து வந்துட்டிருக்கு. முதல்ல பாதுகாப்பான சரியான மாற்றத்தை அடையும் வரைக்கும் வெனிசுலாவின் நிர்வாகத்தை அமெரிக்கா மேற்பார்வையிடும் என ட்ரம்ப் கூறியிருந்தார். மேலும் 50 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை அமெரிக்காவிடம் வெனிசுலா ஒப்படைக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அது சந்தை விலையில் விற்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் வருவாய் அமெரிக்க நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை இத்தனை காலமாக அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் வெனிசுலா கச்சா எண்ணெயை விற்க முடியாத சூழல் இருந்திருக்கு. ஆனால் தற்போது அமெரிக்கா கட்டுப்பாட்டில் வெனிசுலா வந்துவிட்டதால பொருளாதார தடைகளை படிப்படியாக நீக்கும் நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. இந்த கச்சா எண்ணெயும் சர்வதேச மார்க்கெட்ல வந்தா கச்சா எண்ணெய் விலை மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் வெனிசுலா நாட்டை போலவே ட்ரம்ப் வரக்கூடிய நாட்கள்ல வேறு நாடுகள் மீதும் கூட அமெரிக்க படைகளை இறக்கலாம் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக கொலம்பியா, கியூபா, ஈரான் ஆகிய நாடுகள் இந்த லிஸ்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால சர்வதேச அளவில் பதற்றமான ஒரு சூழலை நிலவி வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாம தற்போது அமெரிக்காவினுடைய அதிபராக 2வது முறை பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் இலக்காக நிர்ணயித்துக் கொண்டது வெனிசுலா கைப்பற்றுவதை தான் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவின் கொல்லைப்புறத்தில் ஒரு சர்வாதிகாரி இருப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அடிக்கடி கூறி வந்தார். கடந்த வாரம் வெனிசுலா தலைநகர் கராக்ஸை ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசர்வ் என்ற பெயரில் அமெரிக்க படைகள் தாக்கியிருந்தது. வெனிசுலாவின் முக்கிய இராணுவ தளங்கள் மற்றும் தகவல் தொடர்பு மையங்கள் சில மணி நேரங்களிலேயே முடக்கப்பட்டும் இருந்தது. வெறும் 2.5 மணி நேரங்களில் வெனிசுலா அதிபர் மதுரோ கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிற்கு அழைத்து செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் இருந்தே உலகம் இன்னும் மீளவில்லை. அதற்குள் அடுத்த பிரம்மஸ்திரத்தை ஏற்படுத்தியிருக்காரு ட்ரம்ப். நான் தான் இனிமே வெனிசுலாவுக்கும் அதிபர் என்பதுதான் அது. பொதுவாக ஒரு நாட்டின் அதிபர் விடுபட்டா அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரை தான் இடைக்கால அதிபராக அமெரிக்கா அறிவிக்கும். ஆனால் ட்ரம்ப் ஒரு படி மேலே போய் நான் தான் அதிபர் என அறிவித்துக் கொண்டிருக்கார். வெனிசுலாவின் ஜனநாயகம் திரும்பும் வரைக்கும் நானே அந்த நாட்டின் தற்காலிக அதிபர் என்று பிரகடனம் செய்து கொண்டிருக்கார். வெனிசுலாவின் எண்ணெய் கிணறுகள் இனி அமெரிக்காவின் பாதுகாப்பில் இருக்கும். அந்த நாட்டு மக்கள் இனி சுதந்திரமாக சுவாசிப்பார்கள் என்றும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். வெனிசுலாவின் எல்லைகளில் அமெரிக்க இராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதோ ட்ரம்ப் அமெரிக்காவில் அமர்ந்து கொண்டே வெனிசுலாவிற்கான உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டும் இருக்கிறார். வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் பேசி சுமார் 35,000 கோடி மதிப்பிலான 50 பில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை அமெரிக்காவிற்கு ட்ரம்ப் பெற்றிருக்கிறார். வெனிசுலாவின் எண்ணெய் வருமானம் முழுவதையும் அமெரிக்காவின் கருவூல கணக்கில் முடங்கி கிடக்கும் வைக்கும் நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கார். இந்த நிதியை அமெரிக்காவின் அனுமதியின்றி யாரும் பயன்படுத்த முடியாது. இது ஒரு நாட்டின் இறையாண்மையை பறிக்கும் செயல் என்று ரஷ்யா எச்சரித்திருந்தாங்க. ஆனா ட்ரம்போ நான் வெனிசுலாவை சீரமைக்க போகிறேன், அதை மீண்டும் ஒரு சொர்க்கமாக மாற்றுவேன் அப்படின்னு கூறி வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 10ஆம் தேதி அமெரிக்காவில் கிரெடிட் கார்டு வட்டி விகிதத்தை ஒரு ஆண்டுக்கு 10% என்ற அளவில் நிர்ணயிக்க வேண்டும் என்று இப்புதிய மாற்றம் ஜனவரி 20 அன்று அமலுக்கு வரும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் பொதுவாக 30 முதல் 45% வரை வட்டியை வசூலிக்கும் வேளையில் இதை 10% குறைத்தார். அமெரிக்க மக்கள் வருடத்திற்கு $100 பில்லியன் வரையிலான தொகையை சேமிக்க
சேமிக்க முடியும். ஆனால் இது வங்கிக்கு பெரும் இழப்பாகவே இருக்கும். ட்ரம்ப் போன்ற பிரதமர் மோடியும் கிரெடிட் கார்டு வசதிகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கோள் காட்டி இருக்கிறதும் உத்தரவு, அதாவது கிரெடிட் கார்டு வட்டி விகிதத்தை குறைக்க உத்தரவிட முடியுமா? ட்ரம்பின் செயல்பாடுகள் பலவும் அந்நாட்டு முதலீட்டு சந்தையையும் கார்ப்பரேட் நிறுவனங்களையும் கலங்கடிக்கும் வகையில் இருக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்பு அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால உலகம் முழுவதும் இத்தகைய எதிர்பார்ப்பு அந்நாட்டின் தலைவரிடம் இருந்து வர வேண்டும் அப்படின்னு மக்கள் மத்தியில எழுந்து வந்துட்டு இருக்கு. இப்படி இந்தியாவில் பிரதமர் மோடி கிரெடிட் கார்டுக்கு 10% தான் வட்டி என அறிவிக்க முடியுமா என்ற கேள்வியும் எழப்பட்டிருக்கிறது.